Hello students, welcome to Hiva Max 11th Standard Business Max பார்த்துட்டு Chapter 1 Example 1.26 இந்த வீடியோல பார்க்கலாம். An economy produces only coal and steel. These two commodities serve an intermediate input in each other's production. 0.4 ton of steel and 0.7 ton of coal are needed to produce a ton of steel. So இது வந்து டேப்லோ காலத்தில் எழுதியிருப்போம். என்னன்னா நமக்கு ஸ்டீல் வேணும்னா 0.4 ஸ்டீலும் 0.7 கோலும் வேணும். இது ரெண்டும் சேர்த்து தான் வரும். ஸோ நம்ம ஸ்டீல் இருக்க இடத்துல ஸ்டீலுக்கு நேராக 0.4 கோலுக்கு நேராக 0.7 வந்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் சிமிலர்லி 0.1 டன் ஆஃப் ஸ்டீல் and 0.6 டன் ஆஃப் கோல் ஆர் required to produce a ton of coal. ஸோ அடுத்த காலம் இது சரிங்களா. ஃபர்ஸ்ட் காலம் வந்து எழுதிட்டோம். அடுத்த காலம் 0.1 ஸ்டீலு 0.6 வந்து கோல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, no capital inputs are needed. Do you think that the system is viable? First system viable இல்லையா? How can Simon rule தான் யூஸ் பண்ண போறோம், அந்த law தான் யூஸ் பண்ண போறோம். அப்புறம் 2 and 5 labor days are required. So labor days வந்து 2 and 5 to produce a ton of coal and steel. Coal and steel. அப்ப கோலுக்கு 2, ஸ்டீலுக்கு 5. அப்புறம் if economy needs 100 tons of coal and 50 tons of steel. So final demand வந்து steel 50, coal வந்து 100. Calculate the gross output of two commodities and total labor days required. Total labor dayவும் தேவைப்படுது. அப்புறம் gross output என்னன்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவும் போல நம்ம இது வியபிளா இல்லையான்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து gross output கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் லேபர் ரெக்குவயர்மெண்ட் எவ்வளோ அப்படின்றது நம்ம பார்க்கலாம். 1 by 1 சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன்ல டேப்லோ காலம் எழுதிட்டேன் சரிங்களா. இப்போ கொடுத்துருக்க வேல்யூ வச்சு ஃபர்ஸ்ட் நான் டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். 2 by 2 மேட்ரிக்ஸ் இந்த செட்டை தான் எடுத்துக்க போறேன் சரியா. therefore the technology matrix B is equal to 0.4, 0.1, 0.7, 0.6. ஸோ ஃபர்ஸ்ட் பி கண்டுபிடிச்சோன்னே அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஐ மைனஸ் பி. ஐ மேட்ரிக்ஸ் என்ன 1 0 0 1 மைனஸ் பி மேட்ரிக்ஸ் என்ன 0.4, 0.1, 0.7, 0.6. இப்போ இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. 1 மைனஸ் 0.4 0.6, 1 மைனஸ் 0.1 மைனஸ் 0.1, 0 minus 0.7 minus 0.7, 1 minus 0.6 0.4. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும், மாடுலஸ் ஆஃப் ஐ மைனஸ் பி கண்டுபிடிக்கணுமா. இப்போதான் இது பாசிட்டிவா இல்லையான்னு பார்க்கணும். அண்ட் டயகனல் எலிமெண்ட்ஸ் பாசிட்டிவ் தான், 0.6 0.4 பாசிட்டிவ் தான். ஸோ அடுத்த டெஸ்ட் என்ன பண்ணுவோம்னா மாடுலஸ் ஆஃப் ஐ மைனஸ் பி கண்டுபிடிக்கணும். இதுவும் பாசிட்டிவ் வேல்யூவாக தான் வரணும். அப்போதான் இது வியபிள்னு நம்ம சொல்ல முடியும் இல்லையா. 0.6 minus 0.1 minus 0.7 0.4. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணலாம். 0.6 into 0.4 minus of minus 0.7 into minus 0.1. 6 4s are 24. So 0.24 minus into minus plus ஆயிடும், plus into minus minus தான். அப்போ 0.7 into 0.1 வந்து 0.07 எழுதணும். 0.7 கிடையாது சரிங்களா. இப்போ இதை ரெண்டுத்தையும் என்ன பண்ணும், மைனஸ் பண்ணும். 24லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 17, 0.17 எழுதிக்கலாம். பாசிட்டிவ் வேல்யூ கிரேட்டர் தேன் 0. ஸோ மாடுலஸ் ஆஃப் ஐ மைனஸ் பி எப்படி இருக்கு, கிரேட்டர் தேன் 0. டயகனல் எலிமெண்ட்ஸும் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ த சிஸ்டம் இஸ் வியபிள் எழுதிக்கலாமா. சின்ஸ் த diagonal elements of I minus B are positive and value of I minus B is positive. ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கு. therefore the system is viable அப்படின்னு எடுத்தா போதும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் இது viable நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், gross output. gross output கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும்.
ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன, கிராஸ் அவுட்புட் கண்டுபிடிக்கணும் இல்லையா. கிராஸ் அவுட்புட் எப்படி கண்டுபிடிப்போம், x is equal to I minus b inverse into d. கரெக்டா, இதுதானே கிராஸ் அவுட்புட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. I minus b மேட்ரிக்ஸ் தெரியும், அதோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் d மேட்ரிக்ஸ். இப்போ d ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல, 50 and 100. ஸோ இது d மேட்ரிக்ஸ். இப்போ x கண்டுபிடிக்கணும்னா I minus b inverse மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ கண்டுபிடிச்சா போதும் இல்லையா. I minus b inverse பாசிபிளாக இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் அதோட மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்ன, 1 by modulus of I minus b into adjoint of I minus b. இப்போ modulus of I minus b வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். வேல்யூ என்ன கிடைச்சது, 0.17. கரெக்டா, இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும்னு அர்த்தம். அடுத்தது adjoint. adjoint of I minus b கண்டுபிடிக்கணும். இப்போ சைடில் I minus b மேட்ரிக்ஸ் எழுதிட்டு அதோட adjoint. diagonal மேட்ரிக்ஸை முதல்ல மாற்றி எழுதணும். 0.4, 0.6. இந்த சைடு இருக்க டயக்னலோட சைன்ஸ் மாற்றணும். மைனஸ்னா ப்ளஸ்ஸு, மைனஸ்னா ப்ளஸ். ஸோ adjoint of I minus b கண்டுபிடிச்சிட்டோம். I minus b இன்வர்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்க, 1 by modulus of I minus b into adjoint of I minus b ஓட வேல்யூ எழுதிட்டேன். சரியா, இதுக்கப்புறம் இதில் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா கிராஸ் அவுட்புட். கிராஸ் அவுட்புட்ன்றது எக்ஸ். எக்ஸோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு I minus b இன்வர்ஸ். ஸோ இந்த டேர்ம் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 1 by 0.17 into 0.4, 0.1, 0.7, 0.6. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இன்டூ டி பண்ணணும், 50 into 100. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம மல்டிபிள் பண்ணலாம். 1 by 0.17, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். 0.4 into 50. 0.4 into 50 ஓட வேல்யூ என்ன, 20. ப்ளஸ் 0.1 into 100, 10. 0.7 into 5, 35. 0.6 into 60. கிளியரா, இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதலாம். 1 by 0.17 into 20 plus 10, 30. 35 plus 60, 95. இப்போ இது ரெண்டுத்தையும் 0.17ஆல் டிவைட் பண்ணும். 0.17ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு அப்ராக்சிமேட்டாக சரிங்களா என்ன வேல்யூ கிடைக்கும்னா 176.5. ஆக்சுவலாக உங்களுக்கு 176.47 கிடைக்கும். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி நான் 0.5 எடுத்துக்கிறேன். 47 எழுதாமல் 4க்கு அப்புறம் 7, 5 விட பெரிய நம்பர். ஸோ 4 + 1, 5ன்னு எடுத்துக்கிறேன். அதுவே 95 by 0.17 பண்ணும்போது 558.8. நமக்கு எப்படி ஆன்சர் வரும், 558.82ன்னு வரும். 2 5 விட சின்ன நம்பர். ஸோ அதை கேன்சல் பண்ணிட்டு பேலன்ஸ் இதை மட்டும் எழுதிக்கலாம். கிளியரா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டீலோடது, அப்புறம் கோலோடது. ஸோ ஸ்டீலோட வேல்யூ 176.5 tons எழுதிக்கலாமா. கிராஸ் அவுட்புட், ஸ்டீலோட அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு 176.5 tons. அடுத்தது கோலோட அவுட்புட் 558.8. கோல் அவுட்புட் வந்து 558.8 tons. இப்போ கிராஸ் அவுட்புட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து டோட்டல் லேபர் ரெக்வயர்டு இருக்கு இல்லையா, அதுவும் கண்டுபிடிக்கணும்ல. ஸோ நெக்ஸ்ட் டோட்டல் லேபர் ரெக்வயர்டு என்னன்னு பார்த்துடலாம். கொஷின் என்ன கொடுத்துருந்தாங்க, 2 and 5 ஃபார் கோல் அண்ட் ஸ்டீல். இப்போ 5 வந்து ஸ்டீலுக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 5 into ஸ்டீலோட அவுட்புட் சரிங்களா, ப்ளஸ் 2 into கோலோட அவுட்புட். நீங்கள் ஃபுல்லாகவே எழுதிடுங்க, நான் இந்த ஷார்ட்டாக எழுதிட்டேன்னு தெரியாமல் நீங்கள் ஃபுல்லாக எழுதிடுங்க. ஸோ 5 into ஸ்டீலோட அவுட்புட் என்ன, 176.5. ப்ளஸ் 2 into கோலோட அவுட்புட் என்ன, 558.8. இது ரெண்டுத்தையும் இப்போ மல்டிபிள் பண்ணால் 882.5 வரும். ப்ளஸ் 1117.6 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2000.1 கிடைக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டாக நான் 2000 லேபர் டேஸ்ன்னு எழுதிக்கலாம். 2000 லேபர் டேஸ். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் லெசனோட எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸும் சொல்லி கொடுத்துருக்கேன்.
ஸோ மறக்காமல் எல்லா வீடியோஸும் பாருங்கள். இல்லை டவுட் இருந்தால் கேளுங்க. ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான், ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்லித்தர டீச்சிங் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த லைக் பட்டனை செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.